Hi friends, this is Harry. Cinema Buzz updateல ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ ரஜினி சார் இப்போ மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட வந்து இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் நிறையவே வைரலாக ஸ்ப்ரெட் எனக்கு நம்மளால அதை பார்க்க முடிஞ்சுது. இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னா ரஜினி சார் எப்போதுமே பொங்கலுக்கு வந்து அவரோட ஃபேமிலி கூட தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாராம். பட் ஆனால் இந்த தடவை வழக்கத்துக்கு மாறா கார்த்திக் சுப்ராஜ் சாரை நேரில் எடுத்து அவருக்கு வந்து விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்ட படத்தோட சக்ஸஸை பார்த்து ரஜினி சார் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே ஃபேன்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கிறத பார்த்து ரஜினி சாருக்கு ரொம்ப ஒரு பரம திருப்தி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இதனால கார்த்திக் சுப்ராஜ் சாரை நேரில் அழைத்து நம்ம மறுபடியும் மீண்டும் இணையலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காராம். இதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து கண்டிப்பா ஜி உங்களுக்காக நான் எப்போதுமே வெயிட் பண்றேன், பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு 6 months டைம் தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கேட்டிருக்காரு. இதுக்கு ரஜினி சார் கண்டிப்பா நீங்க ஒரு 3 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க, அதுல நம்ம ஏதாவது ஒன்று ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், நான் அதுக்குள்ள என்னோட அடுத்த படத்தை வேலைகளை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ 2 பேருமே இப்போ வந்து பரஸ்பரமா வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான அப்டேட் என்னக்கா மறுபடியும் வந்து அவங்க இணைய போறது வந்து கன்ஃபார்ம் இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? இப்போ அடுத்தது ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல ரஜினி சார் நடிக்க போறாரு. அது முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ன்றது இப்போ ஏறத்தாழ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுல ஒரு சூப்பரான இன்னொரு அப்டேட் என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ரஜினி சார் கேட்டிருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இணைய போற இந்த படத்துக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் கிட்ட மறுபடியும் வந்து பேசிடலாமா, கன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரஜினி சார் தெருகி விடுற ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சொல்றாருனாக்கா நாம என்ன ஒரு ஃபெயிலியரான படத்துக்கு நஷ்டீடு பண்றதுக்காக மறுபடியும் இணைகிறோம், ஒரு படம் சூப்பரா சக்சஸ் ஆயிருக்கு, நம்ம மறுபடியும் இறங்கி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா பேட்ட படம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு, அது எந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருந்திருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த படம் என்னவா இருக்க போகுது, அடுத்தது பேட்ட 2-ஆ இருக்குமா இல்ல வேற ஏதாவது ஸ்கிரிப்டா இருக்குமா, என்ன மாதிரியான ஸ்டோரி லைன் ரஜினி சாரே ஒரு லைன் சொல்லியிருக்காராம், ஒரு கதைக்கு ஹிண்ட்டும் கொடுத்திருக்காராம், அது என்னன்றதை இன்னொரு வீடியோல உங்களுக்கு பக்காவா டீட்டெயிலா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, ரஜினி சார் கார்த்திக் சுப்ராஜ் சார் 2 பேரோட அந்த காம்போவுக்காக நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றதை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.